வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி, எஸ்ஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த டிஆர்பி, எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த மந்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அதே போல் கரஸ் கோர்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு இந்த மந்தில் தான் கொடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷனும் இந்த மந்தில் கொடுப்பாங்க. கடந்த வருடம் என்ன மாதிரி அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அடுத்த 15 நாளில் உங்களுக்கு தேர்வு அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவை இருக்கிற நபர்கள் இங்கே டிஸ்பிளே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி தேர்வு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிஆர்பி அப்படின்னா என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பூனே அப்படின்றது தான் டிஆர்பி. எஸ்ஆர்பி அப்படின்றது ஸ்டேட் ரெக்யூர்மெண்ட் போர்ட் அப்படின்றது. ஓகேங்களா? இதில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனி டிகிரி, அதாவது எனி டிகிரின்றதை விடவும் 12ஆம் வகுப்பு படித்தால் போதும். 12ஆம் வகுப்பு ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ், அதாவது நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ணாலும் சரி கோஆப்ரேட்டிவில் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஆனால் 12ஆம் வகுப்பு ப்ளஸ் இது முடிச்சிருந்தால் போதும். நீங்கள் இதுக்காக டிகிரி படிக்கணும் அப்படின்ற அவசியம் அப்படின்றது இல்லை. ஆனால் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸோ அல்லது டிகிரி கோர்ஸோ கோஆப்ரேட்டிவில் கம்பல்சரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். ஓகேவா? ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது மேக்ஸிமம் யாருக்கும் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரிக்கு இது தவிர வேறு யாருக்கும் கிடையாது. டிஆர்பி எக்ஸாமோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தேர்வு அப்படின்றது நடைபெறும். ஸோ மொத்தமாக கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஒரு கொஷினுக்கு 0.85 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170. 200 கொஷினு 170 மதிப்பெண்கள். இன்டர்வியூவில் 30 மார்க். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 மார்க் அப்படின்றது கால்குலேஷன் வரும். ஸோ இன்டர்வியூவில் போடக்கூடிய மார்க்கையும் எக்ஸாமில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கும் ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் கட் ஆஃபில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் தேர்வில் வரக்கூடிய கேள்வித்தாள் அப்படின்றது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே தான் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் தமிழில் வர கொஷின்ஸ் மட்டும் தமிழில் இருக்கும். மற்றது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் பைலிங்லேயுமே இருக்கும். ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதிலிருந்து 35 கேள்விகளும், கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் அதிலிருந்து 35 கேள்விகளும், கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அதிலிருந்து 20 கேள்விகளும், கம்ப்யூட்டர்லேருந்து 10 கேள்விகள் இந்த மாதிரி இடம்பெறும். ஸோ இதுதான் கொஷின் அமைப்பு. மொத்தமாக 70, ஒரு 20, 90 + 100 கேள்விகள் அப்படின்றது இதிலேருந்து வரும். அடுத்த 100 கேள்விகள் அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே சேர்த்து 100 மார்க் அப்படின்றது கேட்பாங்க, மேக்ஸோடு சேர்த்து. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸில் 80 மார்க்கும், தமிழில் ஒரு 15லேருந்து 20 கேள்விகள் அப்படின்றது வரும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மந்தில் வந்துடும் அப்படின்றது நம்ம முன்னாடியே வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு டைம் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அடுத்த மாதம் வரையும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் இருக்கும். அடுத்த மாதம் எண்டில் உங்களுக்கு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா 40 நாள்லேருந்து 50 நாள் வரையும் டைம் கொடுக்குறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த 50 நாள் இப்போ எனக்கு போதுமா படிக்க அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஆகணும். அதனால் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் போக டெஸ்ட் பேட்சும் சேர்த்து தான் கொடுக்குறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே கொடுக்குறோம். தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது புக்கை உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் PDF ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம். புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா 1500 ரூபா. அதாவது மெட்டீரியல் உங்களுக்கு புக்ஸு ப்ளஸ் PDF ஃபார்மெட்டில் ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே வேணும் அப்படின்னா 1500 ரூபா வரும். அல்லது ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வேணும் அப்படின்னா 2500 ரூபா வரும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா 1000 ருபீஸ் அப்படின்றது வரும். ஸோ இதுதான் பேமெண்ட்டு எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ். ப்ளஸ் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பர் தான் ஜிபே நம்பர். நீங்கள் இதுக்கு பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு
வித் உங்களோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸும் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் கொரியர் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயும் ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் அப்படின்றது 7ஆம் தேதியிலேருந்து நியூ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.